Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அவல் எடுத்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த டிஷ் செய்வதற்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் ஒரு கப். கூடவே நமக்கு செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் துருவினது, பட்டாணி பாயில் பண்ணி வச்சிருக்கேன், க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க. பச்சை மிளகா, வெங்காயம், பீஸ் பாயில்டு ஆல்ரெடி க்ரீன் பீஸ். அடுத்தது தேங்காய். இப்போ இன்னைக்கு நாம் செய்ய போகிறது அவல் வச்சு ஒரு வித்தியாசமான டிஷ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் செய்ய போகிறோம். புதினா கொத்தமல்லி அவல் பாத் செய்ய போகிறோம். ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு. இப்போ இந்த செட்டப் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். டீ அரிப்பை அடியில் ஒரு பாத்திரம், அதுக்கப்புறமா அவல் ஒரு கப் எடுத்து வச்சிருந்தீங்க இல்லையா, அதை இந்த டீ அரிப்பைக்குள்ள ஊற்றிடுங்க. கூடவே தண்ணி, ஏன்னா இந்த அவல் நல்லா ஊறணும். 2 கப் ஊற்றிருக்கேன். ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறினா போதும் அவல். இந்த அவல் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதை இங்கிலீஷில் ஃப்ளாட் அண்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. இதை ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்மளுடைய டிஷ்ஷுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அண்ட் புதினா. ஸோ இந்த கொத்தமல்லி அண்ட் புதினா நல்லா வாஷ் பண்ணி இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு புதினா, தேவையான அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா, இது 3 சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. ஒரு பேஸ்ட், அதாவது ஒரு கொத்தமல்லி புதினா பேஸ்ட், ஒரு ஸ்பைசி பேஸ்ட் நம்ம செஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதை போட்டு மிக்சியில் போட்டு பீட் பண்ணுங்க. குயிக்காக பீட் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது இது பீட் பண்ணுறதுல. பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக க்ரீன் கலர்ட் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்ச பிறகு இந்த அவலை ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அதை செப்பரேட்டா இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் ரெடி பண்ணி வச்சிருந்தோம், துருவின தேங்காய். அந்த துருவின தேங்காயை இந்த அவலோட மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது, அதனால தேங்காய் நீங்க ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கூடவே கொத்தமல்லி. இப்போ இந்த ஊரின் அவல்ல இந்த தேங்காய் பிளஸ் கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நார்த் இந்தியாவில் இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸ். தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மகாராஷ்டிராவில் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க. போஹான்னு பேர் இதுக்கு ஹிந்தியில். ஸோ யூஸ்வலாக வெஜிடபிள் போஹா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நாம் செய்ய போகிறது ஒரு கொத்தமல்லி புதினா ஸ்பெஷல் அவல் பாத்துன்னு நீங்கள் சொல்லாத. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேரலா நம்ம கடாய் நல்லா காய வச்சிருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் தான் அது செய்ய போகிறோம். ஸோ இந்த கடாயில் நம்ம யூஷுவல் இன்க்ரீடியன்ஸ் தான், யூஸ்வலாக எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்ட பிறகு இந்த டிஷ்ஷில் நம்ம நெய்யும் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெய் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஷ் அருமையாக இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ண பிறகு நம்ம அடுத்து ஆட் பண்ண வேண்டியது ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ இந்த கடுகு வெடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம எண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். இந்த வாட்டி எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் வருது பாருங்க. ஸோ கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம அடுத்து ஆட் பண்ண வேண்டியது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதில் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு, உளுந்து, இந்த மாதிரி பல வகையான ஐட்டங்கள் ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு yellowish கலரில் இருக்கும். இதே நெய் ப்ளஸ் எண்ணெய் காம்பினேஷனில் இதுவும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கோல்டன் கலர் ஆகும். கூடவே நீங்கள் உளுந்தியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணது கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, இது 3 ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கொஞ்ச நேரம்
கழிச்ச பிறகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம பல வகையான ஐட்டங்கள் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து கருவேப்பிலை. இப்போ இந்த கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்க. சாட்டே பண்ண பிறகு ஆக்சுவலாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம் வந்து கேஷ்யூநட்ஸு. கேஷ்யூநட் ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இந்த ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், வெட்டி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கேஷ்யூநட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிவர்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த கேஷ்யூநட் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ப்ரீவியஸ் மிக்சரோட நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் சாட்டே பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணுற மாதிரி பாயில்டு பீஸ் அடுத்தது. இப்போ பாயில்டு பீஸ் ஆட் பண்ண பிறகு வந்து அடுத்தது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், பாயில்டு பீஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதனுடைய அந்த டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து நாம் செய்ய போகிறது வந்து புதினா கொத்தமல்லி ஸ்பெஷல் அவல் பாத். ஸோ அதனால் அது நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட். கூட வந்து அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறது எல்லாம் தான் அந்த வெங்காயம், பட்டாணி எல்லாம். நீங்கள் வந்து வேறு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம ஒரு க்ரீன் பேஸ்ட் செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் பேஸ்ட்டை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணுறோம். என்ன பேஸ்ட் இது? இது நம்ம வந்து செஞ்சு வச்ச கொத்தமல்லி புதினா பேஸ்ட். இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இதோட. ஸோ இதை வந்து நல்லா ஆட் பண்ண பிறகு கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மிக்சியில் இருக்கும்பொழுது கொஞ்சம் வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் ஒட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து இந்த மிக்சரோட மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. அப்போ தான் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா ஒரு கொத்தமல்லி புதினா கட்டெல்லாம் இன்றைக்கி வந்து செமையாக வேலை விற்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுடைய இந்த கலர் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் வந்து அப்படியே க்ரீனிஷாக வரும். சூப்பர்வான கலர், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது உங்களுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்போவே அவலை வந்து ஊற வைக்கும் போதே தேங்காயோட மிக்ஸ் செய்யும் போது நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த ஊற வச்ச அவல் இருக்கு பாருங்க, அதை எடுத்து நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். அந்த அவிலோட என்னென்ன இருக்குது, அதுலேயே தேங்காயும் இருக்குது, அதுலேயே கொத்தமல்லியும் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் இந்த டிஷ்ஷில். ஒரு பக்கம் வந்து கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். கேஷ்யூநட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனியனும் ஆட் பண்ணியிருக்கோம், க்ரீன் பீஸும் ஆட் பண்ணியிருக்கோம், புதினா பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கோம், தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் நடுவில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து அவல். இந்த அவல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அண்ட் ரைஸு. செம ஹெல்த்தியான டிஷ் மக்களே, செம ஹெல்த்தியான டிஷ். பாருங்க எவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு பாருங்க. இப்போ அடுத்தது ஃபைனலாக விட்டமின் சி, லெமன், விட்டமின் சி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஃபைனல் டேஸ்ட், ஒரு எக்ஸ்ட்ரா கிக்குக்கோசனம் நீங்கள் வந்து இந்த லெமன் ஜூஸை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதோட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி லெமன் ஜூஸ் வந்து புளிக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலினா அந்த அந்த ஒரு ஒரு புளிப்பான அந்த டேஸ்ட் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது. ஸோ பாருங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். சூப்பர்பான டிஷ் ரெடி. கொத்தமல்லி புதினா அவல் பாத் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பாருங்க, அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இட்ஸ் ரெடி டு பி சர்வ்ட் இன் லஞ்ச் பாக்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க மக்களே. டூ லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ.